சென்னை அயப்பாக்கத்தில் அடுத்தடுத்து 2 வீடுகளின் பூட்டை உடைத்து 24 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகை மற்றும் பணம் பொருட்களை கொள்ளையடித்து சென்ற இருவர் போலீசாரிடம் சிக்கியுள்ளனர். சிசிடிவி காட்சிகள் போலீசாருக்கு துப்பு கொடுக்க 3 நாட்களில் குற்றவாளிகளை போலீசார் கொத்தாக தூக்கியது எப்படி? சென்னையை அடுத்த அயப்பாக்கத்தில் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதி அமைந்துள்ளது. இந்த குடியிருப்பு பகுதியை மர்ம நபர்கள் அவ்வப்போது நோட்டமிட்டு வந்துள்ளனர். சம்பவத்தன்று வீட்டில் யாரும் இல்லாததை அறிந்த கொள்ளையர்கள் அன்று இரவு தங்களது கைவரிசையை காட்டியுள்ளனர். முதலில் அயப்பாக்கம் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் வசித்து வரும் கமலநாதன் என்பவரின் வீட்டை கொள்ளையர்கள் குறிவைத்துள்ளனர். கடந்த 5ஆம் தேதி கமலநாதன் தனது மனைவி மற்றும் 2 மகன்களுடன் ஆந்திர மாநிலம் சித்தூரில் உள்ள சொந்த ஊருக்கு சென்றுள்ளார். அதன் பிறகு கடந்த 8ஆம் தேதி அவரது சகோதரி கமலநாதனின் வீட்டின் அருகே சென்றபொழுது வீட்டின் கேட் மற்றும் பிரதான கதவின் பூட்டுக்கள் உடைக்கப்பட்டிருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளார். உடனே கமலநாதனுக்கு தகவல் கொடுக்க அவர் பதறடித்து வீட்டிற்கு ஓடி வந்துள்ளார். வீட்டிற்குள் படுக்கையறையில் இருந்த பொருட்கள் கலைக்கப்பட்டிருப்பதையும் பீரோ திறக்கப்பட்டிருப்பதையும் பார்த்து அதிர்ந்து போனார். துணிகளுக்கிடையே மறைத்து வைக்கப்பட்டிருந்த பீரோ சாவியை கண்டுபிடித்த கொள்ளையர்கள் பீரோவை திறந்து ஆரம், செயின், தாலிக்கொடி, கம்மல், தங்கக்காயின், மோதிரங்கள் உள்ளிட்ட சுமார் 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றது தெரியவந்தது. மேலும் வெள்ளி பொருட்கள் மற்றும் 50,000 ரூபாய் ரொக்கத்தையும் எடுத்துச் சென்றுள்ளனர். நான் 15 சவரம் வெஸ்ட்டு போயிருந்தேன். அதில் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. பணம் 50,000, 15 சவரம், கொஞ்சம் வெள்ளி, எல்லாமே கொஞ்சம் காசு இருந்துச்சு. அது எல்லாமே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. பார்த்தா வீடு எல்லாமே இழுத்து போட்டு தேடி எடுத்திருக்காங்க. ஆனால் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அன்றைக்கே அவங்களும் கண்டுபிடிச்சிட்டு நேற்று தான் திருடனை பிடிச்சிருக்கா சொன்னாங்க. போய் பார்த்தோம். அவங்க திருடங்கிட்ட 8 சவரம் தான் கிடைச்சிது, மீதி இன்னும் கிடைக்கல, இன்னும் ஆளை தேடிட்டு இருக்கோம், கிடைச்சோடனே நான் தரேன், இது மட்டும் நான் கோர்ட்டில் கொடுத்துட்றேன், நீங்கள் கோர்ட்டில் வாங்கிக்கோங்க அப்படின்றாங்க. மீதி நகைக்கு மட்டும் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இதையடுத்து அதே குடியிருப்பு பகுதியில் வசித்து வரும் 60 வயதான தாமோதரனின் வீட்டையும் கொள்ளையர்கள் குறிவைத்துள்ளனர். மனைவியின் மருத்துவ சிகிச்சைக்காக தாமோதரன் காட்டாங்குளத்தூர் பகுதியில் தங்கியிருந்த நிலையில் வீட்டில் யாரும் இல்லாததை நோட்டமிட்ட கொள்ளையர்கள் கிரில் கேட் மற்றும் முன்பக்க கதவின் பூட்டுகளை உடைத்து வீட்டிற்குள் புகுந்துள்ளனர். பின்னர் படுக்கை அறையில் இருந்த துணிகளை கலைத்து தேடிய கொள்ளையர்கள் சோகேஷ் டிராவில் இருந்த பீரோ சாவியை கண்டுபிடித்துள்ளனர். அந்த சாவியை வைத்து பீரோவை திறந்து ஆப்பிள் லேப்டாப், 2 சவரன் தங்க நகைகள், வெள்ளி கொலுசுகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், வெள்ளி தட்டுக்கள், வெள்ளி சொம்புகள், ஆரத்தி, தூபக்கால், குத்து விளக்குகள் உள்ளிட்ட ஏராளமான பொருட்களை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். அடுத்தடுத்து 2 வீடுகளிலும் ஒரே மாதிரியான முறையில் கொள்ளை நடைபெற்றது போலீசாருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் 2 சம்பவங்களுக்கும் ஒரே கும்பல் காரணமாக இருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். கொள்ளை நடைபெற்ற வீடுகள் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பதிவான சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி போலீசார் ஆய்வு செய்தனர். அதில் கிடைத்த காட்சிகளின் அடிப்படையில் சந்தேக நபர்களை அடையாளம் காணும் பணியில் ஈடுபட்டனர். தொடர் விசாரணையில் தண்டையார்பேட்டையைச் சேர்ந்த 38 வயதான செல்வம் மற்றும் பொறுக்குப்பேட்டையைச் சேர்ந்த 42 வயதான பாலுராஜ் ஆகியோருக்கு கொள்ளை சம்பவங்களில் தொடர்பு இருப்பது தெரியவந்தது. இருவரும் திருவண்ணாமலையில் இருப்பதை அறிந்த போலீசார் அங்கு சென்று கைது செய்துள்ளனர். பின்னர் அவர்களை அயப்பாக்கம் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தியதில் கொள்ளையடித்ததை ஒப்புக்கொண்டுள்ளனர். கொள்ளை நடந்த 3 நாட்களில் சிசிடிவி காட்சிகளை வைத்து குற்றவாளிகளை போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களிடம் இருந்து 8 சவரன் தங்க நகைகள், வெள்ளி பொருட்கள், செல்போன், ஆப்பிள் லேப்டாப் மற்றும் பித்தளை, சொம்பு பூஜை உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர்.